வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்துட்டு மகுடம். இந்த படம் வந்துட்டு விஷால் நடிச்சிருக்கிறாரு. துஷாரா விஜயன், அஞ்சலி அவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சிவி பிரகாஷ் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு. விஷால் வந்துட்டு இந்த படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பு பாருங்கள். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா விஷால் ரசிகர்கள்லாம் வந்துட்டு அவரை அடிக்க வர்றதும் அவரை திட்டுறதும், இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. அவரை வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. அவரோட ஃபிகர், அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு படம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுற படத்தை பார்த்துட்டு அதில் உள்ள நிறை குறைகளை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒரு பொது வழியில் வந்த படத்தை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் உள்ள குறைகளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்த படத்தில் வந்துட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியும். எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது, ஓஹோ தலைவா நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, இப்போ வந்துட்டு தளபதி விஜய் வந்துட்டு அரசியலுக்கு போயிட்டார், இனிமேல் நீங்கள் அடுத்தது முதலமைச்சரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆகா ஓகோன்னு புகழ் பாடுனா அந்த போதை மயக்கத்தில் அவங்க வந்துட்டு யாருமே காணாமல் போயிடுவாங்க. எத்தனையோ நடிகர்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. எப்போதுமே வந்துட்டு ஒரு படத்தை பற்றி நிறை குறைகளை சொன்னால் அதை வந்துட்டு ஏற்றுக்கிறணும். அதுக்காக அந்த ஒரு ரிவ்யூ பண்ணவரை போய்ட்டு அடிக்க போகிறது, அவரோட பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. நானே இந்த படம் வந்துட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற நடந்த படம் தேட்டர் உள்ளே போனேன். இல்லைன்னா நான் தப்பித்தவரி அந்த படத்துக்கு போயிருக்க மாட்டேன். 2வது விஷால் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விஷாலும் ஒரு நல்ல நடிகர், அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அதனால் 2 காம்பினேஷனும் சூப்பராக சொல்லி தான் நான் தேட்டர் உள்ளே போனேன். தேட்டர் உள்ளே போனால் நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த படத்தில் ஒரு சீனு கூட நல்லா இருக்குது, இந்த படம் வந்துட்டு நமக்கு நிறைவாக கொடுத்துருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லைங்க. இவர் வந்துட்டு சைனாவிலேருந்து ஏதோ டூப்ளிகேட்டு பேர் பார்ட்ஸ்லாம் வருது, இவர் அதை தான் தடுக்கிறாரு. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து டூப்ளிகேட் பேர் பார்ட்ஸில் மட்டும்தானே ஒரு பெரிய உலகமே அழிஞ்சிட போகுது. அது வந்துட்டு ஹீரோவே வில்லன் ரோலு நெகட்டிவ் ரோலும் பண்ணுறாரு. அதனால் சில லிமிட்டேஷன் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ வேறு ஆளுக்கு ஹீரோ பண்ணால் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஹீரோவே வந்துட்டு வில்லனாக ஒரு ரோலு, ஹீரோவாகவும் ஒரு ரோல் பண்ணும்போது அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும். ஆனால் விஷாலுக்கு போதாத காலங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமண வாழ்க்கையும் கைவிடலை, அவரோட ஆரோக்கியமும் வந்துட்டு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் வந்துட்டு அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர் கண்டென்ட் எடுத்துகிட்டு அதை கடைசி வரைக்கும் தொய்வு இல்லாமல் போர் அடிக்காமல் ரசிகர்கள்ட்ட கொண்டு அதை கொடுக்கணும், ஒரு நல்ல படமாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட. ஆனால் ஆர்பி சௌத்ரி படம்னா உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் வந்து முதலமைச்சரானதுக்கு ஒரு காரணமும் அந்த ஆர்பி சௌத்ரியோட சூப்பர் குட் ஃபிலிம்ஸு பேனரு. அது மாதிரி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு, அது மாதிரி விக்ரமனுக்கு, அது மாதிரி எத்தனையோ பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஒரு நிறுவனம் அது. இன்றைக்கி வந்துட்டு அதோட நிறுவனர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். இன்றைக்கி மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா இப்படி ஒரு மட்டமான ஒரு படத்தை நம்ம கொடுத்தோம்னு சொல்லி அவரே வேதனைப்பட்டிருப்பார். அவ்வளோ மோசமான இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. விஷால் எவ்வளோ நல்ல படம்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போலாம் வந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு படம் சூப்பராக இருக்குது, விஷால் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இந்த ரசிகர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அந்த குறைகளை வந்து ஏற்றுக்கிறணும். அப்போ தான் வந்து அவங்க அடுத்த படம் வந்துட்டு அவங்க நல்லபடியாக கொடுக்க முடியும். எங்கே பிரச்சனை இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு விஷாலோட கடைசி படம் ஒன்றும் கிடையாது, அவரோட லைஃப் இதோட முடிகிறதும் கிடையாது. கடவுளோட அனுகிரகத்தில் அவர் நிறைய படம் பண்ணுவார், நிறைய ஜெயிக்கக்கூடிய படத்தை பண்ண போகிறாரு. அவரும் நிறைய டைரக்ஷன் பண்ணுவார். அவர் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு நடிகர் தான், ஒரு நடிகர் சங்க தலைவர் கூட. அவருக்கு வந்துட்டு பெரிய பேக்ரவுண்டு இருக்குது. ஆனால் இந்த படத்தோடு வந்துட்டு அவர் இடமா சினிமா வாழ்க்கையை முடிய போகிறது மாதிரி யாரோ 1-2 பேர் வந்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட அவர் கேரியர் முடிஞ்சிட போதா? இல்லை, அவரால் எத்தனையோ படம் ஜெயிக்க முடியும், எத்தனையோ படம் கொடுக்க முடியும். இதை மேலே விஷாலோட ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிறணும். உண்மையிலே இந்த மகுடம் படம் நல்லா இல்லைங்க. நீங்கள் என்ன கழுவி ஊற்றுனாலும் சரி, இல்லை நான் வந்துட்டு அந்த ஒரு யூடியூபருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி என்னோட சண்டைக்கு வந்தாலும் சரி, உண்மை அதுதாங்க. உண்மையில் படம் வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருக்குது, சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க அந்த படம். ஆனால் படம் நல்லா இல்லைன்னா ஒத்துக்கங்க. அதுக்காக ஒரு யூடியூபரை போய்ட்டு அவர் ரிவ்யூ பண்ணார், படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் அடிக்க போகிறது, அவரை வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான நெகட்டிவ் இருக்கும்.
நம்ம கலரோ நம்மளோட உருவங்களோ கடவுள் கொடுத்தது. நம்ம யாரும் கேட்டு எனக்கு இப்படி தான் உருவம் வேணும், இப்படி தான் எனக்கு வந்துட்டு பர்சனாலிட்டி வேணும், இந்த கலர் தான் வேணும், நான் இந்த கண்ட்ரியில் தான் பிறக்கணும்னு சொல்லி யாரும் கேட்டு வரல. அது மாதிரி ஒவ்வொருத்தலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெகட்டிவ் இருக்கும். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா திரை விமர்சனம்னா எல்லாரும் எல்லா விதமான அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஏன்னா காசு கொடுத்துட்டு 3 மணி நேரம் வந்து உட்காந்துருக்குறாங்க. எனக்கு தெரியும் ஒரு சினிமாவுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்புகள் இருக்குது, எத்தனை பேர் குடும்பங்கள் அதுக்கு பின்னாடி வாழுதுன்னு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறைகளை சொல்லும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த படத்தை வந்துட்டு நிறைவாக அந்த ரசிகர்கள்ட்ட கொண்டு கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்துட்டு விஷாலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரசிகர் கூட்டமே இருக்குது. உண்மையிலே விஷால் ஒரு நல்ல மனிதர் தான். பர்சனலாக பார்க்க போனீங்கன்னா நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாரு நிறைய மக்களுக்கு. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் சினிமாவுக்கு வரும்போது அதில் உள்ள குறைகளை சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்காக சண்டையை போட்டுக்கிட்டு அதுக்காக யாரோடவும் போய்ட்டு பர்சனல் அட்டாக் பண்ணுறலாம் நல்லா இல்லைங்க. உண்மையிலே இந்த படமும் நல்லா இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதனால தான் நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.